வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. புதுடெல்லியில் நடைபெற்ற உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு தாக்கம் பற்றிய உச்சிமாநாட்டின் மூலம் உலக நாடுகளின் கவனம் இந்தியா மீது திரும்பியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் வேளாண் துறை பொருளாதாரத்திற்கு 70,000 கோடி ரூபாய் வரை பங்களிக்க உதவும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறியுள்ளார். சோயாபீன் சாகுபடி மற்றும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தலை நாகாலாந்து மாநிலத்தில் முதல் முறையாக சோயாபீன் திருவிழா நடைபெற்றது. இந்த 2 நாள் திருவிழாவில் நாகாலாந்து பல்கலைக்கழகம் மற்றும் புதுடெல்லியில் உள்ள ICAR தேசிய தாவர மரபணு வளத்துறையை சேர்ந்த நிபுணர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினர். சத்தீஸ்கர் மாநில தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள இதயத்துல்லா தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். ஒத்துழைப்பு மற்றும் பொறுமை ஆகிய இரண்டும் சட்ட தொழிலில் வெற்றிகரமான வாய்ப்புக்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்டார். ICC ஆடவர்களுக்கான உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இன்றிரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் தொடங்கிய போட்டியில் முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.